அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிக்க ரம்ஜான் மாதத்திலே 4வது ஒரு வெள்ளி இரவு வியாழக்கிழமை, நோன்பு 23, லைலத்துல் ராவாக இன்றைய தினம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிற ஒட்டப்பட்ட இரவான, அதுவும் ஒரு ஜுமாவுடைய நாளில் 4வது ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு சிறப்புமிக்க இரவிலே நாம் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த கதிருடைய இரவு எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பை நமக்கு அல்லாஹ் வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருஷம் வாழ்க்கை கொடுத்த மிக அற்புதமான ஒரு சமுதாயம். அவங்களுக்கு அந்த லைலத்துல் கத்ர் ராவு கொடுக்கல. சமூது கூட்டத்தார்கள் மலையெல்லாம் குடைந்து அவ்வளோ சக்தி மிக்க வீரர்கள் அந்த மாதிரி ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கலை. அப்படிப்பட்ட மலையில் குடைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட சக்தி மிக்க சமூக கூட்டத்தார்களுக்கு அந்த லைலத்துல் கத்ர் ராவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கலை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு கதிருடைய லைலத்துல் கத்ர் ராவு பெறக்கூடிய ஒரு நாளில் நம்மெல்லாம் இருந்து கொண்டிருக்கோம். நம்ம என்ன வழங்கணும்னு சொன்னால், ஒன்று ஃபஸ்ட் நோம்பு மாதிரி 2ஆம் நோம்பு இல்லை, 2ஆம் நோம்பு 3ஆம் நோம்பு, ஒவ்வொரு நோம்புக்கும் ஒவ்வொரு படித்தரங்கள், ஒவ்வொரு உயர்வான நன்மை அதிகமான தரத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ 23ஆம் நோம்புனா ஃபஸ்ட் நோம்புக்கு அந்த இது இல்லை. 23 நோம்பு அவ்வளோ சக்தி மிக்குது. 24, 25, 27 லைலத்துல் கத்ர் ராவு இறங்கக்கூடிய நாளாக இருக்கிறது என்று நம்ம எல்லாம் அறிவோம். அப்போ நம்ம தர்மம் செய்கிறோம். ஏழை எளியோர் தர்மத்தை விட நம்ம சொந்த பந்தத்தில் ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்களை பார்த்து அறிஞ்சு கொடுப்பது தான் சிறந்த தர்மம். அது மாதிரி உம்ரா செய்வது, நம்ம நோம்பு மாதத்தில் உம்ரா செய்தால் ஹஜ்ஜுடைய கூலி. அது மாதிரி தொழுகை, 5 நேர தொழுகையில ஃபஜ்ர் தொழுகை மிக அதிகமான கூலி. அதே மாதிரி நோன்புனுடைய சிறப்புகளில் நோன்பு 23, 25, 27, 29 அதிகமான நன்மை. அது மாதிரி நம்ம இஸ்திக்ஃபார் அதிகமான நன்மை. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்ம தொழுகிறத விட மக்காவில் தொழுதா 1,00,000 நன்மை, மதீனாவில் தொழுதா 25,000 நன்மை, பைத்துல் முகத்தஸில் தொழுதா அதை விட அதிகமான நன்மை. ஆனால் பைத்துல் முகத்தஸில் இப்போ போர் நடந்து கொண்டு இருக்கிறனால அது இபா செய்ய முடியாமல் அதை இஸ்ரேலுகள் அடைத்து வைத்திருக்கின்றார்கள். ரோட்டில் தொழுகக்கூடிய நிலைமை. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அழகான முறையிலே நம்ம மஹல்லாக்களை தொழக்கூடிய பாக்கியம் கிடைத்தானே. அப்போ என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் அந்த கடைசி வாரம், இன்னொரு வாரம் தான் இருக்குது. இந்த ஜுமாவோனா அடுத்த ஜுமாவில் நோம்பு முடிஞ்சிடும். வெள்ளிக்கிழமை பெருநா வருதா, சனிக்கிழமை பெருநா வருதா, நம்ம அந்த நேரத்துக்கு தான் அறிய முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாரத்தில் நம்ம தீவிரப்படுத்தி ஒரு நாள் கூட விடாமல் எல்லா தரம் கலந்து நோன்பு வச்சு தர்மம் செஞ்சு எல்லா அமலும் செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ரமலானாக உலக முஸ்லிம் எல்லோருக்கும் போர் காலையிலிருந்தெல்லாம் வேக நிப்பாட்டி சமாதானமாகி போருன்னு சொல்கிறோம். அங்கே போர்னா நமக்கு என்னன்னு கேட்குறோம். ஆனால் இப்போ நம்ம உணவு உண்ணுவதற்கு யோசிக்கிறோம். கேஸ் இல்லை, கடைகள் இல்லை, பெட்ரோல் அதிகமாக இருக்கிறது, கேஸ் அதிகமாகிவிட்டது, கரண்ட் இல்லாமல் போயிடும். இன்னொரு 10 நாள் போர் ஒழிந்துன்னு சொன்னால் நமக்கு மிகப்பெரிய திண்டாட்டம் ஆயிடும். அதனால தான் இந்த போரெல்லாம் அப்புறப்படுத்தி நம்ம எல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம். சீக்கிரமாக ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வரணும், போர் நிப்பாட்டணும். ஒரு காலம் இல்லாத உலகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தர வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நோன்பு காலமாக, போர் இல்லாத நோன்பாக, போர் இல்லாத உலகத்தை அல்லாஹ் தந்தருள்வாங்க. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم.
وقال نبينا صلى الله عليه وسلم اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி ஒரு கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஃப மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்திலே புனிதமான ஒரு 4வது வெள்ளி இரவு, ஜுமா 4வது ஜுமா வெள்ளிக்கிழமை இரவு லைலத்துல் இரவாக நோன்பு 23வது தராவியாக. இப்போ நோன்பு 23 நோன்புல இருக்கிறோம், நோன்பு 22 நோன்புல இருக்கிறோம், 23வது தராவியா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மிகப்பெரிய கிருபியாளர். லைலத்துல் கத்ருடைய இரவாக அந்த ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை ஒரு கடைசி வெள்ளியா அல்லது இன்னொரு வெள்ளியா நம்ம சந்தேகம், கடைசி வெள்ளியா இனி அடுத்த வெள்ளி கிடைக்குமா என்பது சந்தேகமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தருணமான ஒரு ஜும்மாவில் கடைசி 10 கடைசி ஜும்மா நாம் நோன்பை விடைபெறக்கூடிய ஒரு தருணத்திலேருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜும்மாவிலாம் நோன்பு விடைபெறக்கூடிய ஒரு ஜும்மாவாகத்தான் உலக முஸ்லீம்கள் இந்த ஜும்மாவை குத்துவா ஓதுவாங்க. விடைபெறும் ஜும்மா. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜும்மா பெருநாளாக நோம்பான்னு சொல்ல முடியல. அதனால விடைவரும் ஜும்மா, லைலத்துல் கத்ர் ஜும்மா புனிதமான ஒரு நாள். அந்த நாளில் நம்ம எவ்வளோ அதிகமான பேணுதலான முறையிலே துவா கபூலாகக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகக்கூடிய ஒரு சிறப்பு நமக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். அது மாதிரி ஒவ்வொரு ஃபரலான தொழுகையிலையும் நம்ம தொழுது குர்ஆன்களை ஓதி துவாக்களை செய்து இஸ்திக்ஃபார் ஓதி அது மாதிரி நம்ம நோன்பு தரக்கூடிய அந்த தருணம், துவா கபூலாகக்கூடிய தருணம், சஹருடைய பரக்கத்தான நேரம் எல்லாமே நம்ம விடாமல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில் ஈத்திகாஃபை இருந்து அவங்க கடைசி வருஷத்தில் 20 நாள் ஈத்திகாஃப் இருந்தாங்க. அவங்க அழுது 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 காலெல்லாம் நீர் சுரக்கும் அளவுக்கு அவங்களுடைய இபாதத்தில் மூர்க்கத்தனமான இபா செய்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே, ஏன் இவ்வளவு உங்களை சிரமத்தை எடுத்துக்கிறீர்கள்? உங்களுடைய உடம்பை நீங்களே அழித்து விடுவீர்களா? ஏன் இவ்வளோ சிரமத்தை எடுக்கிறீங்க இபாதத்தில் அப்படின்னு கேட்கும்போது, அஃபலா பூனா அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக வேண்டாமா என்று கேட்டாங்க. இதுதான் நம்மளும் கேள்வி, நம்ம அதே கேள்வி தான் கேட்கும். நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் நினச்சிருந்து எங்கேயாவது ஒரு பக்கத்தில் கோயிலில் மணி அடிச்சுட்டு இருந்திருப்போம், மாலை போட்டுட்டு இருந்திருப்போம், கோயிலில் சாப்பாடு சாப்பிட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான அழகான இஸ்லாத் தந்து ஈமான் தந்து நல்ல ஒரு தராவிய தொழுது குர்ஆன் ஓதி லைலத்துல் கத்ர் அவெல்லாம் அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு கொடுத்தானே, இது யாரால முடியும்? இதுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இதுக்காக கர்நாடக சரியான முறையில் பரவ தொழுக முதலாவது 5 நேரம் தொழுது நம்ம நல்ல இஸ்திக்ஃபார் ஓதி நம்ம ஈத்திகாஃப் இருக்க வேண்டாமா? எல்லா தொழுகையும் தொழுக வேண்டாமா? நம்மளை கேள்வி கேட்க வேண்டாமா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நேரம், துவா கபூலாகக்கூடிய நேரம், எத்தனை துவா நம்ம கேட்க வேண்டி இருக்குது, எவ்வளோ சிரமத்தில் இருக்கிறோம். போர் காலம் பாருங்க, ஈரான் இஸ்ராயல் அமெரிக்கா போர், சும்மா போர்னு சொல்லி சும்மா சர்வசாதாரண விளையாட்டா அதை ஆரம்பித்தாங்க. அவங்க குமைனி ஈரானுடைய அலி குமைனியை ஷஹீதாக்குனாங்க. அதனுடைய விளைவாக இன்னும் 10 நாள் தாண்டியும் இவ்வளோ பெரிய உலகத்தையே மத்திய கிழக்கு நாடை உருக்கி கொண்டு மிகப்பெரிய அதிர்ச்சியில் மிகப்பெரிய கவலையில் நோன்பு காலங்களில் எவ்வளோ சிரமப்படுறாங்க மக்கள், எவ்வளோ உயிர் காவு வாங்கப்பட்டது, எவ்வளோ கட்டடங்கள் வீணாக்கப்பட்டது. கேஸ் இல்லை, கேஸ் சௌகரியம் இல்லை, பெட்ரோல் வரக்கூடிய பாதையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் வரக்கூடிய மக்களுக்கு வர முடியல, ஃப்ளைட்டு வாகனம் இல்லை, இவ்வளோ உலகமே ஸ்தம்பித்து இருக்கிறது. அல்லாஹ்வே இப்படி ஒரு சோதனை இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு செய்யணும். இந்த யஹூதி நஸ்ராக்களுக்கு இந்த நோம்பு மாதத்தில் இதுதான் அவங்களுக்கு வேலையே. நோம்பு மாதம் வந்துவிடுமே, ஆனால் இந்த மாதிரி சைத்தானுடைய வேலைகளை பண்ணுவது அவங்களுக்கு பதிவு. அழகான பைத்துல் முகத்தஸ் தராவைக்கூடிய அந்த சிறப்பு அம்சமெல்லாம் எடுத்து விட்டு சாத்தி வைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் அதிலிருந்தெல்லாம் நம்மளை பாதுகாப்பு செய்து அழகான
நோன்பு வைப்பதற்கு, தராவி தொழுவதற்கு, பள்ளிக்கு போவதற்கு அவ்வளோ வசதியும் அவ்வளோ ரஹமத்தும் பாதுகாப்பு நமக்கு தந்திருக்கிறானே நம்ம மஹல்லாக்கல்ல. எவ்வளோ நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் கடைசி இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம எல்லாம் சிந்தித்து செயல்பட்டு நல்ல இபாதத்துகளை நல்ல போட்டியோடும் ஆக்ரோஷத்தோடும் நல்ல சந்தோஷத்தோடும் தக்குவாவோடும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு நிமிடம் கூட வீணாக்காம இபாசில மூழ்குவர்களாக தொழுகி கடைபிடிக்கக்கூடியவங்களா, குர்ஆன் ஓதி அதிகமான ஹத்தங்கள் முடிக்கக்கூடியவங்களா, பள்ளிவாசல்ல கியாமுல் லைல்னு சொல்லி 3 ஜுஸ் ஓதி இந்த 10 நாள் ஒரு ஹத்தம் முடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க இபாதத்துக்கெல்லாம் எல்லாம் இங்கே திக்ர் மஜ்லிஸ் நடக்கும். ஒட்டப்பட்ட நாட்களில் 1.5 மணி நேரம் திக்ருகளை செய்து இஸ்திக்ஃபார் ஒரு துவா செய்வாங்க. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய அற்புதமான நேரங்கள் நாட்கள் நம்மளை இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாக்கியமாக நம்ம கிடைக்கும். நேர்த்துக்கதில் ஆகுது இரவு கிடைக்கணும். ஈத்திகாஃப் இருப்பதற்கு நமக்கு அல்லாஹ் பறக்கச் செய்யணும். நரகத்திலிருந்து பாதுகாப்பு செய்யணும். நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கணும். துவாவெல்லாம் எத்தனையோ மக்கள் நமக்கு துவா செய்ய சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க, நம்மளோட நேசர்கள், நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க நிறைய பேர் நமக்கு அதிகாக்களை வழங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தாராளமாக நம்ம துவா செய்து கொண்டே இருக்கிறோம். அவங்களுடைய எல்லா வியாபாரங்கள் எல்லாம் பறக்கத்தாக்கி நிரப்பமாக கொடுக்கணும். நிரப்பமாக உம்ரா செய்யணும், ஹஜ்ஜு செய்யணும், நிறைய தான தர்மங்கள் செய்யணும், நோன்பு வைக்கணும், இபாத் செய்யணும். இந்த நோன்பு கிடைச்ச மாதிரி நிறைய நோன்பு நமக்கு கிடைப்பதற்கு தீர்க்க ஆயுசுக்கு நல்லா தான் நமக்கு தரணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதத்தை நாம் எல்லாம் கடைபிடித்து அமல் செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் சிறந்த அமல் தான் இஸ்திக்ஃபார், செய்தி இஸ்திக்ஃபார். நம்ம எல்லாம் ஒன்றுக்கு போட்டி போட்டு பார்த்தோமா இல்லையா? அதனால இஸ்திக்ஃபார்ல மிக உயர்ந்த இஸ்திக்ஃபார் அதுதான் செய்தி இஸ்திக்ஃபார் சொல்லுவாங்க. அந்த தினசரியாக ஓதி அது ஏராளமான நன்மைகள் அதில் இருக்குது. அதை நம்ம கடைசி கட்டத்தில் நம்ம ஓதி நேரம் கிடைக்கும் போது நம்ம தஹஜ்ஜுத் நேரங்களில், இஃப்தார் நேரங்களில், தொழுகை முடிந்ததுக்கப்புறம் அதிகமாக ஓதி நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த இடத்துல அந்த இஸ்திக்ஃபார் ஓதலாம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدتك ما استطعت واعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتي عليك وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இதுதான் செய்தி இஸ்திக்ஃபார். அழகான முறையில் இஸ்திக்ஃபார்ல சிறந்த இஸ்திக்ஃபார் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள். காலையில் ஓதி நம்ம மாலையில் நமக்கு ஒரு கால் மௌத்து வந்துவிடுமே ஆனால் அவங்க சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கின்ற ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அவ்வளோ சிறப்பு மிக்கது. இது ஓதிட்டு நம்ம ஒரு காலம் மௌத்தானா உடனே நமக்கு சொர்க்கம். இரவிலே ஓதி மௌத்தானா உடனே சொர்க்கம். பகலில் ஓதி மௌத்தானா நமக்கு சாயந்தரமான சொர்க்கம். நைட்டு ஓதி மௌத்தானா நமக்கு காலையில் சொர்க்கம். அப்படிதான் அந்த ஹதீஸ் சொல்லி கருத்துக்கூடியதாக இருக்கிறது. நம்ம என்ன போதும் اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدتك ما استطعت وأعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. அழகான செய்தி இஸ்திக்ஃபார அதிகப்படியான முறை நம்ம ஓதணும்னு சொன்னால் ஏராளமான சிறப்புகள். ஒரு நான் சொன்ன ஆரம்பத்தில் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சி விடும். மௌத்தானா உடனே சொர்க்கம். அந்த அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அது நோம்பு மாதம். நோம்புன்னு சொன்னாலே பாவத்தை கரிக்குது. 2வது பத்து பூராவுமே அல்லாஹும் ஆத்திக்கினா அல்லாஹும் அஃபுல்லனா துனூபனா யாரப்ப அல்லாஹுமே யாரும் எங்களை பாவமெல்லாம் மன்னிப்பாயின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுவும் பெரும் பாவமெல்லாம் இஸ்திக்ஃபார் இது ஓதி துவா செய்யணும். சாதா சிறு பாவமெல்லாம் மன்னிச்சு விட்டுருவான்ல. பெரிய பாவம் அல்லாஹ் மன்னிக்காத பெரும் பாவங்களை நீங்கள் இந்த இஸ்திக்ஃபார் ஓதி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பி வஹத்தியத்து வாத்தூபி இந்த இஸ்திக்ஃபார்லாம் சொல்லி அல்லா இடத்துல அழுது அதை கேதிச்சு அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்திருந்து அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பு கேட்டால் எத்தனை பாவம் செய்தாலும் கடல் அளவு செஞ்சாலும் மன்னிச்சு விடுவான். 100 வேலை செய்யக்கூடியவனையே அல்லாஹ் தஆலா மன்னிச்சக்கூடிய நம்ம புகாரி வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் பார்த்துருக்கிறோம். 100 கொலை செய்தவனையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருக்கான். காரணம் என்னன்னா அவன் பாவத்தின் பக்கம் நெருங்கிட்டான், செஞ்சுட்டான், பச்சாதம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டான், அதன் பக்கம் போயிட்டான். பாவம் மன்னிப்பு தேடுவதன் பக்கம் வந்து விட்டனால அவனுக்கு மௌத்து வந்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி பாவம் மன்னிப்பு அந்த பக்கம் வந்துட்டானே, பாவத்தை கேட்டுட்டானே, கொலை செய்துட்டான், அல்லா இடத்த தௌபா செய்துட்டானே என்பதற்காக அல்லாஹ் மன்னிச்சு விட்டதாக நம்ம ஹதீஸை
பதிவாக இருக்கக்கூடிய புகாரி ஷரீஃப் வரக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம். எனவே நம்ம இந்த மாதிரி செய்தி இஸ்திக்ஃபாராக ஓதி நம்ம துவா செய்யும் பொழுது பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் நம்மளை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி உள்ளம் பாவம் பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய நாட்களில் முழுமையான ஹிதாயத்திலிருந்து பாவத்திலிருந்தெல்லாம் தவிர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் இடத்திலே மிகப்பெரிய நெருக்கத்தையும் நேசத்துக்கும் அது மாதிரி உண்டான நம்ம அந்த வெள்ள பிரளயம் இந்த போர் வரக்கூடிய நேரங்களில் பாதுகாப்பு அது மாதிரி கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு மிகப்பெரிய அழிவிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு இந்த இஸ்திக்ஃபாரில் கிடைக்கும். ஒன்றாவது சொர்க்கம், ரெண்டாவது இந்த பெரும் பெரும் யுத்தத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புலேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுடைய அந்த போர் காலத்தில் வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ரெண்டாவது நம்முடைய எல்லா துவாக்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து விடுவான். அடுத்தது நம்முடைய அனைத்து விதமான ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தர்றான். அது மாதிரி திஷ்டி சிகரு சைவன சூனியம் போன்ற எல்லா ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்தும் நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு தர்றான். இன்னும் மறுபடி எல்லா விதமான அதாபு விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு செய்கிறான். சக்கராத்துடைய அதாபு, கபருடைய அதாபு, மறுமையுடைய அதாபு, துனியாவுடைய அதாபு, எல்லா விதமான ஆபத்து முசீபத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு தரான். திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தரான், திடீர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தரான், பெரும் வியாதியிலிருந்து பாதுகாப்பு தரான், போர் காலங்களிலிருந்து பாதுகாப்பு தரான், சுனாமிலிருந்து பாதுகாப்பு தரான், கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு. இதை விட நமக்கு என்ன வேணும்? அப்படிப்பட்ட செய்தி இஸ்திக்ஃபார் நீங்கள் சின்ன சின்ன துவா புக்குகளில் பார்த்தா கிடைக்கும். அது மாதிரி வீடியோ போட்டு கூட ஓதினாலும் பரவாயில்ல. ஓதி அழகான முறையிலே நல்ல ஒரு 27வது நேரத்துக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு ஜும்மாவுடைய இரவு நம்ம எல்லாம் இன்று நாள் இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் 27 நம்ம இந்த ஒரு வாரத்தில் நோன்பு போய்விடும். அதுக்குள்ளே நம்ம அதிகமான முறையில் எல்லா இடத்துல இஸ்திக்ஃபார் ஓதி அது எதையும் இபாத் செஞ்சு தான தர்மம் செஞ்சு அழகான முறையிலே நம்ம எல்லாம் ஆரோக்கியமான நிலையிலே இந்த ரமதானை விடை பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா தேவைகளையும் நேர்த்துக்கு எதிராக அடையக்கூடிய பாக்கியத்தையும் இத்திகாஃப் இருக்கக்கூடிய சௌபாக்கியத்தையும் நரக வேதனை பாதுகாப்பையும் சுவனத்திலே சங்கமிக்கக்கூடிய சௌபாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து எல்லோருக்கும் நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.